வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் யோ வாட்சிங் ஷோரீல். ஷோரீலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான டீம். இந்த டீம் ஆல்ரெடி வந்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களோட பார்ட் 2 வெர்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். எஸ், டப்பாங்குத்து மூவி டீம் தாங்க வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம். உங்க எல்லாரையும் திரும்ப இந்த ஷோல பார்க்கறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தீப்தி அண்ட் படத்தோட டிரெக்டர் அண்ட் நம்மளோட சங்கரபாண்டி அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்கிறேன். அண்ட் நீங்க கேட்ட விதம் ஆகட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி. அண்ட் படம் கடைசியா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும் போது அது ஒரு தனி சந்தோஷம் சார். நம்ம பார்ட் 1 இன்டர்வியூல பேசின விஷயங்கள் அது ஒரு விதமா இருந்தது. இந்த பார்ட் 2 இன்டர்வியூல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. டிலே ஆனாலும் சம்ஹவ் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம் டப்பாங்குத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி இருக்கு. சொல்லுங்க சார், ரிலீஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பண்ண போறோம், எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்லை, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அதே சமயம் இந்த இப்போ நாட்டுப்புற கலைகளை பற்றி பண்ணதுனால அது எப்போ நம்ம ரிலீஸ் ஆனாலும் அது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருந்தோம். அதே மாதிரி நிறையா அந்த ட்ரைலரே பெரிய ரெஸ்பான்சிபிள் இருந்தது. அவங்க க்ரூரன்ஸ் அதுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும் போகும்போது கண்டிப்பாக வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஊரு திரண்டுருச்சு, ஒத்துமையா ஆயிருச்சு, நாடு திரண்டுருச்சு, கட்டண கட்டளகி நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. நாடு திரண்டுருச்சு, கட்டண கட்டளகி நம்ம ராசா ராணி ஆட்டம் பார்க்க. இதை சொல்லிட்டீங்க, காஸ்ட் 2 பேரையும் விட்டுட்டீங்களே. இவங்களும் ஒரு விஷயமா தானே கன்சிடர் பண்ணணும். கண்டிப்பா. ஓகே, இப்போ படம் வந்து நவம்பர் 29 ரிலீஸ் ஆகி ரொம்ப அழகா சக்ஸஸ்ஃபுல்லா தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு. நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு பிடித்த பாயிண்ட் என்னன்னா, படம் வந்து அதுவும் இது வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் சார்ந்த ஒரு படமா இருக்கிறதுனால எப்போ ரிலீஸ் பண்ணாலும் நல்லா போகும்பா அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் விஷயம் சொன்னீங்க. ஸோ சங்கரபாண்டி அவர்கள், நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த படம்? உண்மையில் நாங்கள் நினச்சது ஒன்று, இனிமேல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ரிவ்யூ நல்லா இருக்குது. பொதுவாக இது சில ஜானர் இருக்குது தமிழ் சினிமாவில், அது எப்போயுமே வந்து வெற்றியாகக்கூடிய ஃபார்முலா. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அப்படி வரும்போது இந்த பீரியட் ஃபிலிமை வந்து நாட்டுப்புற சார்ந்து வரக்கூடிய, ஏன்னா இது வந்து நம்ம மண் சார்ந்த ஒரு இசை அப்படின்றது வந்து எப்போயுமே நமக்கு வந்து ஒரு நிரல் கொடுக்கும். இப்போ நம்ம வயல்வெளிக்கு போனால் கூட பக்கத்தில் கோயில் திருவிழாவில் ஏதாவது பாடல் போடும்போது அந்த வரப்பில் கொஞ்சம் காதில் லைட்டாக கேட்கும், அப்புறம் இதாக இருக்கும். அதுலேயும் நம்ம இளையராஜா மாதிரியான அவங்களுடைய ஃபோக் சாங்ஸு, அந்த கிராமத்தினுடைய ஃபோக் சாங்ஸ் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு அழகாக கனெக்ட் ஆகும். ஒரு இது பண்ண அதுவே ஒரு படமாக வரும்போது அப்போ ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப கனெக்டாக இருக்கும். நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் பெரிய ரீச் ஆகணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். டெஃபினட்டாக நடக்கும். அண்ட் அவர் படத்தோட லீட் கார்ஜியஸ் தீப்தி அவர்கள். அண்ட் டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடிக்காங்க சார். ஐ திங்க் உங்களோட எஃபோர்ட்டுமே அந்த இடத்துல வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சொல்லுங்க அதை பற்றின விஷயங்களை. ரொம்ப பெரிய தேங்க்யூ டு த ஹோல் டீம். அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு, லைக் அ கிட் ஆக்சுவலி. அவ்வளோ டேக் கேர் பண்ணி சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸில் கூட ரொம்ப லைக் அ ஃபேமிலி. they were all there for me. So avangaloda support nale I want to really thank God here for making it happen, for making it complete, and finally it has released. And nalla positive review varumbodhu da namba hard work ana and or positivity kedikudhu, like okay, wow, we finally did it and it has come out really well and people are actually enjoying the efforts that we put. அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம அங்கே ஸ்பாட்டில் இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கால் வீங்கிடுச்சு, அப்போ கூட நம்ம ஆடிட்டுருக்கோம். அவ்வளோ உச்சி வயலில் நின்று இது பண்ணிட்டுருக்கோம், கல் முள் எல்லாம் குத்துது, பரவாயில்ல. இப்போ இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. லைக் இட்ஸ் ட்ரூலி அ வெரி பிக் பிளெஸிங் தட் யுவர் ஹார்ட் ஒர்க் ஹேஸ் பிகம் அ வெரி கோல்டன் திங் ஹியர்.
and feeling great about this. Very happy. அடியே வட்ட வட்ட கொண்டக்காரி வளவு கொண்ட தெளிவுக்காரி வட்ட வட்ட கொண்டக்காரி வளவு கொண்ட தெளிவுக்காரி கண்ட கண்ட நேரம் எல்லாம் தக்கு முக்கு திக்கு தாளம் ஒண்ணு கட்டி பிடிக்க தோணுதடி தடைக்கு திக்கு தாளம் ஹே கண்ட கண்ட நேரம் எல்லாம் தக்கு முக்கு திக்கு தாளம் ஒண்ணு கட்டி பிடிக்க தோணுதடி தடைக்கு திக்கு தாளம் ஆளிலையும் அழகன் தாண்டா அரும்பு மீசக்காரன் தாண்டா ஆளிலையும் அழகன் தாண்டா அரும்பு மீசக்காரன் தாண்டா ஆசை ரொம்ப இருந்தா அக்கா தக்கு முக்கு திக்கு தாளம் இப்போ ஆத்து பக்கம் வாடி வாடா கடை திக்கு தாளம். நைஸ். ஸோ படத்துல ஒரு பாட்டு இல்ல 2 பாட்டு இல்ல 15 பாடல்கள். ஏன் அப்படின்னா இந்த கலை சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால 15 சாங்ஸை வந்து அசால்ட்டா வந்து 2 பேருமே டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அந்த ட்ரைனிங்ல நடந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது ஒரு சில ஸ்டெப்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு எடுத்த எஃபர்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி நடந்த செட்டில் நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லிடுங்க. இல்லை ட்ரைனிங் சொல்லி தனியாக நம்ம எடுக்கல. நம்ம அது மாஸ்டர் தீனா மாஸ்டர் தான் அந்த நேரத்தில் அவருக்கு பெருசாக நம்ம தேங்க்ஸ் பண்ணணும். ஸ்பாட்டில் தான் சொன்னாங்க. என்னென்னா ஃபோக் ரிலேட்டட்னால எங்களால் கொஞ்சம் அதை ஈஸியாக உள்வாங்கிக்கிற முடிஞ்சுச்சு. எல்லாருமே நல்லா பண்ணாங்க என்னை தவிர. நான் தான் கொஞ்சம் அவங்களுக்கு சிரமப்படுது. சம்டைம்ஸ் வந்து அவர் மாஸ்டர் வந்து இல்லை பண்ணிட்டேன், அது என்ன நீங்கள் 2 டேக்கில் பண்ணீங்கன்னா நான் ஒரு 5 டேக்கில் பண்ணியிருப்பேன். அவங்க மாஸ்டர் வந்து சொல்லவும் முடியல, கொஞ்சம் மெல்ல முடியல என்னையை பொறுத்தளவுக்கு. ஆனாலும் அவருக்கு நான் அதை கொஞ்சம் கூடுதலாக மெனக்கெட்டு பண்ணிட்டோம். என்ன இந்த கொஞ்சம் சலங்கையெல்லாம் காலில் கட்டிக்கும்போது ஃபுல் டைட்டாக பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் ரத்த ஓட்டம் கூட நின்ற மாதிரி எனக்கு கலட்டும் போது ஃபுல் தடிப்பாக இருக்கும், ஃபுல்லாக வட்ட வட்டமாக இருக்கும். ஆனால் என்னென்னா வெயிலில் நிற்கும்போது அது நம்ம அதை கலட்டிலாம் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த பெயின் எல்லாத்தோட தான் ஆடணும். அது அது என்ன ஒரு சுகமான வழிகள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு. இது உண்மைதானா? இல்லை இது உண்மைதான்றதை விட நம்பித்தான் நீங்கள். அம்மா அம்மா அங்கே பாரு இது ரோடுன்னா ரோடு திருப்பரங்குன்ற ரோடு. அம்மா அம்மா அங்கே பாரு இது ரோடுன்னா ரோடு திருப்பரங்குன்ற ரோடு. கொட்டு மேல ஊத்தி இருக்குது முனிசிபாலிட்டி தாரு, தாரு மேல 4 சக்கர காரு. நல்லா காருக்குள்ள பாரு யாரு வர்றா பாரு, நல்லா காருக்குள்ள பாரு யாரு வர்றா பாரு. ஹீரோ ஆடிடுவார்ன்ற நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அந்த ஏரியா அந்த மண் சார்ந்த ஒரு கலைஞன் அப்படிங்கிறதுனால அது ஓரளவுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது. இவங்கக்கிட்ட தான் எனக்கு கொஞ்சம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தெரியும், பட் அந்த ட்ரெடிஷ்னலாக டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை நான் என் சார்பில் கொடுத்தது என்னென்னா, ஆக்சுவலாக அதில் அந்த மணி எல்லாமே ஒரிஜினல். இப்போ வழக்கமாக ஒரு பட்டை அந்த மாதிரி ஒரு சின்னதாக வச்சு ஒரு மாதிரி ஆடி இருந்தால் அது ஒன்றும் தெரியாது. ஒரிஜினலாக வந்து அவங்க எப்படி கட்டி ஆடுவாங்களோ அது ஒன்றும் பயங்கர வெயிட் இருக்கும். இப்போ அந்த வெயிட்டில் இன்னொன்று என்னென்னா, பெரும்பான்மையான இடங்களில் வந்து வெறுங்காலில் தான் ஆடிருப்பாங்க. அதனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதை நான் இவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா ஆடுவாங்கன்னு. நல்லா ஆடிட்டாங்க. எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் Thank ஜாஸ்தியாக you. சுகுமார் பங்கு கூட இருந்தார். அவர் வர பங்கு இப்படி பண்ணிக்கங்க அப்படி பண்ணிக்கன்னு சொல்லி அவர் நல்லா பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். Very well. அவருக்கு கொஞ்சம் நல்லா நமக்கு சப்போர்ட்டட். அது தீனா மாஸ்டர் வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சார் அவர் தெருக்கூத்து ரொம்ப நல்ல வித்தியாசமாக இருக்குது சார். இது ஒரு சாங்னா அப்படியே த்ரோட்டாக போயிடுவோம் சார், அது ஒரு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இடையில போயிட்டு வர்றது அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார். பயங்கர கோஆப்ரேட் பண்ணார் சார். இது இப்படி இருக்கணும், இந்த இடத்துல சார் இங்கே நீ உங்கள் போர்ஷன் இது முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல டயலாக் வரும், இங்கே ஃபீல் வரணும் சார். அது இதெல்லாம் சொன்னோம்னா அந்த சாங்க்கு அந்த பிட்வீன்லேயே அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அவர் கேட்ச் பண்ணி என் வேவ்ல இருந்து கரெக்டாக இருந்தார். அவர் ரொம்ப நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணார், நல்லா இருந்துச்சு. Because thank you to Dina Master because he is the one who introduced me to this beautiful team. ரொம்ப பெரிய thanks to him. He was so supportive and so cooperative. நாங்கள் 2 பேரும் we were clueless in the spot. Actually அந்த சலங்கை அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. காலையில் போட்டு அவங்க சொன்ன மாதிரி பேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் அதை ரிமூவ் பண்ண முடியும். ஏன்னா ஒன்ஸ் டைட்டாக கட்டினதுக்கப்புறம் the whole day you have to perform. ஸோ நடுவில் ரிமூவ் பண்ணும்போது it becomes quite loose. So while performing it might come out. ஸோ ஃபுல் டே அது போட்டு ஆக்சுவலி blood clot ஆகி கால் வீங்கி ரொம்ப we worked very hard and very happy that seeing such positive review all over. Everybody and all age groups enjoy பண்றாங்க.
நம்மளோட ஃபில்மு. அதுதான் ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு. வெரி ஹாப்பி இல்லை ஒரிஜினலாக அது திருப்பரங்குன்றம்னு தெரியணும்னு, மதுரை திருப்பரங்குன்றம்னு தெரியணும்னு, அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும், பெரிய லேக். அங்கே யாரும் அந்த ஷூட்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆன உடனே அங்கே போய் அந்த பேக்ட்ராப்பில் அந்த மழை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதில் ஃபுல்லாக போய் ஆட விடும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அதே மாதிரி ப்ரொடியூசர் சைடும் வந்து எங்களுக்கு வந்து சில மற்ற பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. பட் இவங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அது தெரியாமல் இருந்தது எனக்கு. இவங்களுக்கு எப்படி தெரில, எனக்கு தெரியாமல் இருந்தது காரணம் ப்ரொடியூசர் இருந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனை அது இப்போ பிரச்சனைகள் எதுவுமே வரல. அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டதுனால நாங்கள் இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரில. இவங்களுக்கு தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துட்டோம். ஓவரால் ஒரு நல்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல டீம், லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ லைஃப்ல எப்போ நினைச்சு பார்த்தாலும் வாவ் வி லேர்ன் ஸோ மச் அண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இருந்துச்சுன்னு ஒரு பாசிட்டிவ் திங். ஓகே, பட் நீங்க சொன்னீங்க லைக் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது கஷ்டமா இருந்திருக்கலாம், பட் நாங்க தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது ரசிக்கிறபடியா கண்டிப்பா. ரொம்ப அழகான ஒரு ஆமா, அவுட்புட் நல்லா வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. இருக்கு. நீங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து கஷ்டப்பட்டு டான்ஸ் வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கல்ல, ஆனா நீங்க கடைசியில் அதை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ம். எஃபர்ட்டுக்கெல்லாம் செம்மையா நம்ம வந்து ரிவார்ட் கொடுத்துருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஒரு சீன்னா அது என்ன சீன்? சீன் இப்போ இல்லை, இந்த மற்ற படம்னா சீனா சொல்லிடலாம். இதில் சீனே பாட்டு தான். பாட்டு பாட்டுக்குள்ளே சொல்லுங்க. தான் கதைக்குள்ளே தான் எல்லா விஷயங்களும் சொல்கிறது. அதில் அந்த ஒரு பேய் ஓட்டுற சீன் கொஞ்சம் வந்துடுது. அந்த பேய் ஓட்டுற சீன் வந்து உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு மேக்கப்பு நார்மலாக போட்டப்போ அந்த இதுக்கு வந்துட்டாங்க. இது சும்மா அதில் அவர் சுகுமார் பிரதரும் நானும் சேர்ந்து அவங்களுக்கு ஹீரோயினுக்கு பேய் ஓட்டுற மாதிரியான ஒரு சீனு நம்ம சென்னையில் தான் ஒரு இடத்துல எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னென்னா அதில் கதையும் இருக்கும், காமெடியும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸுக்கான வாய்ப்பும் அதுக்குள்ளே இருந்துச்சு. அது முக்கியமாக அதில் வந்து ரீடேக் நிறைய போகல. அதில் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சோம். ஒரு பெரிய அது எவ்வளோ நிமிஷம் சார்? அது ஒரு 10-12 நிமிஷம் வரும். அந்த சாங் மட்டும் 12 நிமிஷம். ஆனால் சல்லுன்னு ஒரு நைட்லேயே முடிச்சிட்டோம். அதை ஆனா அந்த அளவுக்கு maximum நல்லா bore இருக்கும். அடிக்காம இருக்கும். அதுக்குள்ளே தான் ஒரு முக்கியமான கதைகள்லாம் அதுக்குள்ளே சொல்லுவோம். அப்புறம் ஃபைனலாக வந்து கிளைமாக்ஸ் சீனில் ஒரு பாட்டு வரும். அதுதான் டோட்டலாக அந்த கதையை அந்த இடத்துல அது இது என்னன்னா பண்ணுறது. நம்ம உண்மையான வாழ்வியல்ல சிலவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லை ஒரு பேரிடரில் இறந்து போகிறது, இல்லை இந்த மாதிரி இறந்த விஷயங்களை வந்து ஒரு கதையாக பண்ணி அதை பாடலாக பாடுறது, அது வந்து கதை பாடல்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செய்யுள்லாம் படித்தோம்னா ஒரு பாட்டாக இருக்கும், அதை படித்து நமக்கு கதை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த கதையை வந்து அப்படியே எளிமையாக பாட்டாக சொல்கிறது தான் அதோட போர்ஷன். அதை கொலை சிந்துன்னு ஒரு போர்ஷன், அந்த இதை சொல்கிறாங்க. அந்த இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்கும். இது வந்து தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இது வந்து யாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இதை வந்து சொல்கிறோம் நாங்கள். ஓகே, ஸோ தீப்தி அவர்களுக்கு லாஸ்ட் இயர் நீங்கள் வந்தப்போ நான் கேட்ட கேள்வி அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது. பட் நான் அதே கேள்வி இப்போ கேட்க மாட்டேன். ஸோ இப்போ அஸ் உங்களோட லைஃப் பார்ட்னரோட நீங்கள் இன்னைக்கு நம்ம செட்டுக்கே நீங்கள் வந்திருக்கீங்க, படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி வாஸ் இன் ஷாக். ஏன்னா நார்மலி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுற விதம், நம்ம கல்ச்சர் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ நம்ம சவுத் கல்ச்சரில் அந்த மாதிரி டெப்த்தில் அந்த காஸ்டியூம்ஸ், அந்த ஆர்ட் ஃபார்ம், அந்த டோட்டல் கெட்டப்பில் இருக்கும்போது இது நீயா அப்படின்னு ஒரு ஷாக்கில் இருந்துச்சு. as soon as he saw the whole performance, he literally had like tears in his eyes and he was so proud of me. He was like, நீ இது பண்ணிட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நார்மலி பீப்புள் கான்ட் do such a great job, even though they practice so much, they can't do it so perfectly. Somehow you did it. He was very proud of me and அது ரொம்ப பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. I think everybody's husbands should be like this. லைக் அந்த சப்போர்ட் இருக்கும்போது லைஃப்பில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்படியே நல்லா கொஞ்சம் லைட்டாக ஐஸ் வச்சிட்டீங்க இப்போ. ஐஸ் இல்லை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன? 15 பாட்டில் நீங்கள் ஒரு பாடலை வந்து பிக் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லி தானே ஆகணும். பச்சை கிளி வச்சு வடக்கே வடக்கே அது என்னோட ஃபேவரட். ஏன் உங்கள் ஃபேவரட் எனக்கு ஃபேவரட் வடக்கே போகும் பச்சை கிளின்னு சொல்லி. அதாவது அந்த அத்தை பொண்ணை பெரிய பொண்ணாயிருவாங்க, அவங்கள பார்க்குறதுக்காக முத நம்ம போவோம், தாய்மாமன் மாலை போடுறதுக்காக போவோம். அது அந்த கிராமத்து மக்களோட இணைஞ்சு ஒரு பெரும் கூட்டமாக போவோம். அது நல்லா அதுக்குள்ளேயும் ஒரு கதை, அதுக்குள்ளேயும் அவங்களுடைய மாமா ஒருத்தர் வந்துடுவார். ஸோ கதையாக இருந்தாலும் கூட அதில் ஒரு நல்ல டான்ஸு ரொம்ப அந்த பாட்டு மட்டும் என்ன ஆகும்னா, இன்றைக்கி சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் வந்து சில பாடல்கள் வந்து எப்பயுமே வந்து பயன்பாட்டுக்குள்ளே வரும்.
இப்போ மானத்து மந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபுல்லாக நல்லா ரீச். அது மாதிரி விஷ் யூ ஹாப்பி இளமை இது அது மாதிரி இனி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அங்கே ஒலிக்கக்கூடிய பாடலாக அது இருக்கும். எப்பயுமே இருக்கும். அது இந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு நீ அதுக்கான ஆயுள் ரொம்ப அதிகம். அதனால எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த பாட்டு ஆல்ரெடி சுடிஸ் பாட்டிலே அந்த அங்கே இருக்கவங்கலாம் கேட்டாங்க. அந்த சித்திரை மாதம் சிறுமுருங்க பூத்தது போலன்னு அந்த சாங் வரும். அவங்க என்ன பண்ணாங்க, சார் இது கடைசியில் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க நாங்கள் அதை பாடுறதுக்காக பாடிக்குவோம், ஏன்னா நிறைய அந்த சடங்குல ரொம்ப நல்லா இருக்கு அந்த பாட்டு சொல்றதுக்கு அப்படின்னாங்க. அது ஆக்சுவலாக வந்து அது ரெண்டு நல்லா அந்த நலுங்காவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த சடங்கு பண்ணுறது மாதிரியும் இருக்கும். அது ஒரு வாழ்த்துவாகவும் அந்த இடையில எண்டில் முடிப்போம். அப்படிங்கும்போது அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு கிராமத்து மகளுக்கு. அங்கேயே ரிசல்ட் எங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி இருந்தது. எக்ஸலென்ட். இது உங்களோட ஃபேவரட் பாட்டும் தானே? Oh, நீங்க நல்லா beautiful. பாடுவீங்க இல்ல? லாஸ்ட் டைம் பாடுவாங்க. பாடுனாங்கல்ல, பாடுவாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போ நல்லா பாடுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப எனக்கு ஏன் இந்த பாட்டு ரொம்ப ஃபேவரட்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் பற்றி அந்த பொண்ணை கம்பேர் பண்ணிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. மீனிங் பார்க்கும்போது ரொம்ப மீனிங்ஃபுல் அண்ட் வெரி பியூட்டிஃபுல். மீ பீங் அ நார்த் இந்தியன் இட் செல்ஃப் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஆக்சுவலி பெரிய விஷயம் என்னென்னா அந்த வில்லேஜில் அந்த பாட்டு நாங்கள் போடும்போது பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் வந்து லிட்ரலி அவங்க கண்ணில் தண்ணி வந்துருச்சு. என்ன என்ன அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்டு, நம்மளோட சேர்ந்து நம்ம சொல்லாமலே அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சொன்னோம் இந்த பாட்டு ஹிட்டுப்பா, அவ்வளோ சூப்பர், எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக வெளியே வரும். ஏன்னா அங்கேயே அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு தட் இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் ஹிட். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி பாட்டு, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க ரொம்ப வயசானவங்க வரைக்கும் எவ்ரிபடி வாஸ் என்ஜாயிங் த சாங். ஸோ வெரி இமோஷ்னல் அண்ட் ஹார்ட் டச்சிங், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி பாட்டு நிறைய இருக்குது. இந்த ஃபுல் ஃபில்மே ஃபுல் கனெக்ஷன் தான். ஏன்னா எல்லா சாங்கும் கதையே பாட்டு மாதிரி எடுத்திருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இட்ஸ் ஆசம். ஓ, அதான் ஆக்சுவலா கதையில பாட்டா இல்ல பாட்டுல கதையா அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. வண்டர்ஃபுல். ஒரு பாடல் அதுக்கு பாட முடியுமா? 2 லைன் பாட்டு இன்னைக்கு அவங்க பாடுவாங்க. லாஸ்ட் டைம் நான் பாடினேன், இன்னைக்கு அவர் பாடுவாங்க. நான் உண்மையிலே ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு. 2 பேரும் இல்ல இல்ல இன்னைக்கு என்ன பண்ணலாம், இவரை சார பாடம். சரி, இல்லனா இல்ல இவர் நல்லா லிரிக்ஸ் பாடுவார். மட்டும் சொல்லலாம். அந்த பாடலோட yes, லிரிக்ஸ் ஒரு 4 lyrics லைன் சொன்னீங்கன்னா அழகா இருக்கும். வடக்கே போகும் பச்சை கிளி, வடநாட்டு பச்சை கிளி, வடநாடு பூனிங்கன்னா என்ன பெத்த தாய கண்டிங்கன்னா, இவ துயரம்படும் துன்பத்தை தொய்வில்லாம சொல்லிடுங்க. வடக்கே போற பச்சை கிளி, வடநாட்டு பச்சை கிளி, தென்னாடு போனேனே உன்னை பெத்த தாய கண்டேனே, மகளுந்தான் கரையீரான்னு நான் மனம் உருக சொன்னேனே, நான் மனம் உருக சொன்னேனே. அதான் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டு அம்மாவை நினைச்சு ஒரு ஏங்குறது மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்க வந்து ஆறுதலா சொல்றது மாதிரி. எக்ஸ்ட்ராடினரி சார். வெல்கம் டு தி ஷோ 2 பேரையுமே. வணக்கம். படத்துல பயங்கரமா நடிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களோட கதாபாத்திரம் டிஃப்ரெண்டா இருந்தது அண்ட் தீப்தி அவர்களோட நிறைய அந்த காம்பினேஷன் சீன்ஸ்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. ப்ளீஸ் டெல் அஸ் அபௌட் தட். தேங்க்யூ. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஆஃப்டர் லாங் டைம். நாங்கள் இப்போ படம் ரிலீஸ்க்காக லாஸ்ட் டைம் வந்து ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருந்தோம். இப்போது ரிலீஸ்க்காக வந்து பேசணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் என்னோடய கேரக்டர் வந்து இதில் ராசாத்தி. ஆக்சுவலாக என்னோடய நேம் ராசாத்தி. நேமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக த்ரூ அவுட் எங்களுக்கு டான்ஸ் தான். ஸோ நான் வந்து ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் சுகுமார் எல்லார் கூடயுமே ட்ராவல் ஆகி இதில் வந்து இவங்க தான் அப்படின்றது இல்லை. 4 பேருமே ஒரு முக்கியமான கேரக்டர்ஸில் எல்லாருமே இதில் ட்ராவல் ஆகிறோம். ஃபைனலாக சொல்ல போனோன்னா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹாப்பியில் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்கள் படம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், என்னோடய கேரக்டர் ஆகட்டும், அதில் என்னோடய வே ஆஃப் ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ப்ளஸ் ரொம்ப ஹாப்பி நாங்களும். தொட்டாத்தான் பட்டுக்கிறம்மா, நான் உன்னை தொட்டாக்க பட்டுக்கிறம்மா, அடி கண்ணே உன்னை தொட்டாக்க பட்டுக்கிறம்மா, தொட்டாத்தான் பட்டுக்கிறம்மா, நான் உன்னை தொட்டாக்க பட்டுக்கிறம்மா, அடி கண்ணே உன்னை தொட்டாக்க பட்டுக்கிறம்மா. படம்
நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கோம்னு டேரக்டர் தான் சொல்லணும், பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. சார் அவங்க அப்படியே கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சொல்லாம ஆமா. சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லிடுங்க பார்க்கலாம். வந்து ஒரு டீம் மாதிரி மேடம். அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹீரோ இவங்க, இவர் வந்து இவர் அந்த ஹீரோ ஹீரோயின் 4 பேர். அதாவது அந்த ஒரே டீம் தான். எங்கே இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டீமாக இருக்கும். எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அவங்க பண்ணதுன்றது வந்து ஒரு சோலோவாக வந்து எந்த ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் அந்த உடுக்கு மட்டும் வச்சு ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டான்ஸ் அது செம்மையாக இருக்கும். அந்த இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று கேட்டிங்கன்னா அதில் வந்து இவங்க டான்ஸு சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒரு கதை வரும், அதில் உள்ள இடையில காமெடிஸ் இருக்கும். அதனால் அந்த இதெல்லாம் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணால் இவருக்கு வந்து அடுத்து கெட்டப் வந்து அடுத்து என்ன கெட்டப்னு வந்து கேட்பாரு என்கிட்ட. அடுத்து என்ன கெட்டப் போடுறேன் நான் அப்படிங்க. எல்லா கெட்டப்பும் போட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் போடாத கெட்டப்பே இல்லை இந்த படத்தில். ஒரு 2-3 கெட்டப் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நல்லா வந்து 6 கெட்டப் இருக்குல்ல சார்? ஆமா. ஆமா. ஆமா, எங்களுக்கே நல்ல தெரியாது ஆக்சுவலி getups அதில் full-ஆ. என்னென்ன கெட்டப்ஸ் இருக்கும்னு நாங்கள் ஃபர்ஸ்டே தெரியல. ஆஹா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா சார் அவங்க எல்லாத்தையும் சர்ப்ரைஸா சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க இல்ல போலயே. அவங்களும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அதை இப்போ கெட்டப் சொன்ன உடனே அவர் உடனே ஆக்சுவல் ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு. சார் சூப்பர் சார் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணாரு. அந்த என்ஜாய்மெண்ட்டாகவும் ஒர்க் பண்ணாரு. அந்த இது ரொம்ப நல்லா பேசுறதுக்காக இருந்துச்சு. வெயிட் பண்ணிட்டு எனக்கு இருக்கேன். அவருக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய எல்லா அந்த கெட்டப் ஃபுல்லாவே ரசிக்கிறது மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஃபுல்லா டான்ஸு. நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஒரு வெரைட்டினா இவங்க ஒரு வெரைட்டி. என்னன்னு கேட்டால் இவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஷோலாம். ஆனால் மாஸ்டர் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே அந்த பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு கேரக்டரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது அதான் அவர் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அப்சர்வ் பண்ண, ஓ இந்த டான்ஸ் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணுமா, அந்த டான்ஸ் அப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 கோமாளி மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அதில் வந்து அந்த கேரக்டரை வந்து கோமாளின்னா அவருக்குள்ள கொஞ்சம் ஹியூமர் இருக்கணும். அந்த மாதிரி வந்து நாங்கள் ப்ளே பண்ணது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த படத்தில். இப்ப பாரு. ஓகேவா? ஆனால் டீம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கங்கிறதுல மகிழ்ச்சி தான். ஓகே தானே? ஆமா, நல்ல தீனா மாஸ்டருக்கு தான் ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா டான்ஸ் நார்மலாக நம்ம ஆடுறோங்கிறது வேற, பட் ஒரு ப்ரொஃபஷ்னலி நம்ம பண்ணுறோம். அதுவும் அது ஃபுல்லாகவே வந்து டான்ஸிங் எல்லாமே வேற. கரகாட்டம், மயிலாட்டம் அதெல்லாம் நமக்கு தெரியாது, பார்த்துருக்கோம் பட் நமக்கு தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க தான். அதே மாதிரி எங்களுக்கு இதுதான் டான்ஸ் ஆட போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்பாட்டில் ரிஹர்சல் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே நாங்கள் பண்ணோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எந்த டைப் ஆஃப் டான்ஸஸும் சொல்லி கொடுக்கல. இல்லை இல்ல, on சொல்லி spot. கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும் அப்படிங்கிறது மட்டும்தான். இல்ல ஹீரோயினை புக் பண்ண அடுத்த நாள் ஷூட்டிங் போயிட்டாங்க. நடந்ததுதான். கரெக்டா? ஆக்சுவலா என்னன்னா இந்த படம் வந்து ரொம்ப சவாலான ஒரு விஷயம். இப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோ ஆடினாலே தம்மடிக்கு வெளியே வந்து போயிடுவாங்க. ஒரு பாட்டு சீன் எப்படா வரும்னு. ஒரு காமெடியே இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் சொல்லுவார், சார் நம்ம படத்தில் மொத்தம் 6 சாங் சார், அப்போ 6 இன்டர்வெல்லாம் அப்படின்றாங்க. இந்த மாதிரிலாம் ஜோக் இருக்குது. ஸோ இந்த படத்தில் 15 பாட்டு, 15 விதமான விஷயங்கள். கதையாகவே வசனத்தை விட பாடல்களில் தான் கதையை சொல்லியிருக்காரு. அந்த தைரியத்துக்காக முதல்ல இவரை பாராட்டணும். இதுக்காக வந்து முன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் பாருங்க, அவர் அதுக்கு மேலே நம்ம பாராட்டணும் அவரை. இது வந்து என்னன்னா எங்களுக்கு இருக்கிற சவாலான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கதைக்குள்ளேயே பாடல்கள்லாம் வருது, டான்ஸ்லாம் வருது அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாரு. தீனா மாஸ்டர் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷம் நண்பர்கள். நாங்களே நிறைய ஸ்டேஜ் ஷோலாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ மாஸ்டர் தீனா மாஸ்டர் தான் என்னை ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த கேரக்டருக்காக. எனக்கு டான்ஸ் டான்ஸில் அந்த வருங்கிறனால எனக்கு ஓகே. பட் அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது நம்ம ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி நார்மலாக சினிமாவில் பண்ணுற மாதிரிலாம் டான்ஸ் கிடையாது. இது ஃபுல்லாக வந்து ஃபோக். நம்ம வந்து இப்போ ஒரு மாடரேட் ஆகிருக்கோம் நிறைய. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கிராமியம். அது ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வகையான வெரைட்டி டான்ஸரில் இருக்கும். நான் இதில் கிட்டத்தட்ட 6 கெட்டப் போட்டிருக்கேன். அதாவது ஒரு படத்தில் ஒரு சாங்கில் வந்து கிளி வேஷம், ஒரு சாங்கில் வந்து கோடங்கி பேய விடுற வேஷம், இன்னொன்றில் கோமாளி, இன்னொன்றில் மந்திரி கெட்டப்ப ராஜா கெட்டப், இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று வந்து டப்பா குத்து சாங் ஒன்று வரும். இப்படின்னு நானே கேட்பேன் சார் என்ன சார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நமக்கு என்னென்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். இதை வந்து கரெக்டாக இன்னொரு டைரக்டர் அப்படின்னு பார்த்தா இந்த படத்துக்கு தீனா மாஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு தான் நிறைய சவாலான விஷயங்கள் இருந்தது. இவர் வந்து கூலாக சொல்லிட்டு போயிடுவார், இப்படி பண்ணுங்க மாஸ்டர், இப்படி பண்ணுங்க மாஸ்டர், இப்படி வரணும் அப்படின்ட்டு. நான் சூப்பராக கோரியா பண்ணார். துர்காவும் சரி.
ஆரம்பத்தில் கொஞ்சம் திணறிச்சு, ஆனால் அதுக்கப்புறம் டியூன் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்குள்ளே இயல்பாகவே ஒரு நம்ம ஊர் பொண்ணுங்களுக்குலாம் டான்ஸ் இயல்பாகவே வரும். அப்புறம் தீப்தி நமக்கு என்டையராக சம்மந்தமே இல்லாத ஒரு இது. அதாவது நானே கேட்பேன், சார் நான் அந்த ஊர் நான் நார்த்தில் இருந்து கூட்டு வந்தீங்களா இந்த மாதிரி கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணுவான். அது பண்ண செம்ம டெடிகேஷன். என்னென்னா அதில் நிறைய சிக்கல் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு ரிஹர்சல் பார்க்குற அன்னைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரா டான்ஸ் ஆடணும். முதல் நாள்லாம் நடந்து போய் ஏறிச்சு. எங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ரூம் போட்டிருந்தாங்க. 2வது நாள்லாம் தவழ்த்து தான் வந்துச்சு மேலே. கை காலெல்லாம் வீங்கிச்சு தீப்திக்கு. இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா எவ்வளோ பண்ணுறோம், ரிஹர்சல் பண்ணி அந்த திருப்பரங்குன்ற மலை வரணும், பேக் ட்ராப்பில் மதுரை தெரியணும். 80s நடக்கிற கதை மாதிரி தானே சார் இது? 90s. ஸோ அந்த செல்ஃபோன்லாம் கிடையாது அந்த படத்தில், எதுவுமே செல்ஃபோன் கிடையாது. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் பயன்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரியான பஸ்ஸு வண்டி இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அதான் ரொம்ப சவாலான விஷயம். அப்படி அந்த திருப்பரங்குன்ற மலையை காட்டுற மாதிரி சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாங்கில் கேமரா இருக்குது. அப்போ அந்த டப்பா டப்பா அந்த பாட்டுக்கு ஆடணும். ஃபுல்லாகவே சிட்டிங் மூமெண்ட்டு, எல்லாம் சிட்டிங் மூமெண்ட்டு. டேக் மேலே உச்சியில் வெயில், கீழே வந்து அந்த ஏரி மண்ணுங்கிறதுனால அங்கேருந்து ஒரு அனல், மேலே வெயில், நடுவில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க அந்த மைக்ரோ ஓவனில் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒன்மோன்றாரு. தீப்தியால் ஆடவே முடியல. அம்மா என்னம்மா இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு போனார், சரி ஆடு சொன்னால் மூமெண்ட் பண்ணும்போது கண்ணில் கரகரன்னு தண்ணி ஊற்றி. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டடாக இதுக்கு ஒர்க் பண்ணினவங்களுக்கு ஆன ரிசல்ட் தான் இன்றைக்கி இந்த படம் எனக்கு தியேட்டருக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலென்ட். நான் ஆக மொத்தத்தில் இவர் சொல்கிறத வச்சு பார்த்தா ஒரு 4 படத்தில் போட வேண்டிய கேரக்டரை ஒரே படத்தில் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையும் அந்த கேரக்டர் வந்து காமெடியாக வந்து அதில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அவங்க டீமில் வந்து கோமாளி கேரக்டர் மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அப்படிங்கும்போது நிறைய அவருக்கு தான் சான்ஸ், அவர் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு வருவார். ஓகே, கதையே பாடல்களில் தான் போயிட்டு இருக்கனால நம்மளோட சிங்கர்ஸை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ராஜலட்சுமி அண்ட் செந்தில் அவர்கள். ராஜலட்சுமி செந்தில் அவர் ஒரு சாங் பாடியிருக்காங்க. அண்ணன் வந்து கரிசல் கருணாநிதினு வந்து அண்ணன் பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து சிந்துன்னு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் கிடாக்குழி மாரியம்மா அவங்க பாட்டு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பாட்டுக்கு ஒரு சிங்கரா சார் இல்ல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணீங்க? தேக்கம்படி சுந்தரராஜன் சார் இல்ல சாங்ஸ்ல வந்து நிறைய பாடல்கள் வந்து எங்களோட பழைய பாடல்கள் வந்து நாங்கள் பயன்படுத்தி பறவைமணியம்மா அவங்களோட பாட்டு பறவைமணியம்மா அம்மாவோட பாட்டு அதை பயன்படுத்தியிருக்கோம். அதனால வந்து இவங்க வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. லட்சுமி ஒருத்தவங்க பாடினாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் தேட்டர்ஸில். உங்களுக்கு இதில் பிடித்தமான சீன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம செட்டில் வந்து சாதாரணமாக இருந்ததுப்பா, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னா அது என்ன சீனாக நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு படம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்க்ரீனில் வர்றதே ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் தான். ஸோ ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம இருக்கிறதுனால எல்லா சீனுமே நாங்கள் வந்து ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பயங்கர ஹாப்பியாக பண்ணோம். இவங்கெல்லாம் இப்போ சொல்கிறாங்கல்ல, நம்ம காலை சலங்கை கட்டிட்டு ஆடினோம், வெயில் நின்றுட்டு இருந்தோம், காஸ்டியூம் மேக்கப் அதெல்லாம் போட்டு பண்ணும்போது அந்த டைம் கஷ்டமாக இருந்தாலும் அதோட ரிசல்ட்டாக இப்போ அவுட்புட் பார்க்கும்போது எங்களுக்கு அது வந்து ஒரு அவங்க சொன்னாங்களே ஒரு சுகமான வழி அப்படி தான் இருக்குது. இப்போ ஃபீல் பண்ணும்போது அந்த கஷ்டம் தெரியல, அதில் பட்டதோட அவுட்புட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் வந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றுமே இப்போ வரைக்குமே ரசித்து பார்த்துட்ருக்கோம் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ ஆக மொத்தத்தில் படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப அழகாக வந்து தேட்டர்ஸில் போயிட்டுருக்கு சார். டிலேவாக இருந்தாலும் முன்னாடி வந்து இப்போ போயிட்டுருக்கிறது நம்மளோட டப்பாங்குத்து படம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் சொல்ல வேண்டிய விரும்புகிற விஷயங்கள் அப்படின்னா யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணுவீங்க, என்ன விஷயம் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சொல்வீங்க? ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ப்ரொடியூசருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு வரல. நான் வந்து ஆல்ரெடி அந்த கம்பெனியில் 2 படம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது திரும்ப அப்படி நான் அப்போ எப்படி ஒர்க் பண்ணோன்னா அது மாதிரி தான் ஃப்ரீயாக போச்சு. ஏன்னா அந்த மற்ற எந்த ப்ராப்ளமும் எனக்கு வரவே இல்லை. அந்த இது அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 2வது வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒத்துழைச்சி, மற்றபடி கேமராமேன்லேருந்து மற்ற எல்லாமே வந்து தீனா மாஸ்டர், மெயினாக தீனா மாஸ்டர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப 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 நல்லா நம்ம ஆர்டிஸ்ட்டுங்க நல்லா ஏன்னா அவங்க பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து குணா சார். கேஸ்டிங் எல்லாம் நிறைய விஷயங்கள்ல அவர் தான் ரொம்ப கரெக்டாக சொல்லலாம். ஆமாம், அதான் குணா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அதை வந்து தேர்ந்தெடுத்த விதத்தில் முதல்ல அவருக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தா இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் வந்து சங்கரபாண்டி பயங்கரமான நேட்டிவிட்டி. ஏற்கனவே வந்து ஒரு சீரியலில் பயங்கரமான புகழ் பெற்றவர். அது இல்லாமல் வந்து தென் மாவட்டங்களில் எங்கே போனாலும் என்ன தெரியுதோ இல்லையா அவரை தெரியுது.
ஏன்னா அவ்வளோ ஃபேமஸாக எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டார் அவர். அந்த கேரக்டர் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நானே அசந்திருக்கேன். அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. அது வந்து அசாத்தியமாக நமக்கு எவ்வளோ டான்ஸ் ஆடினாலும் அந்த ஸ்டைலை பிடிக்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி டான்ஸ் ஆனாலும் எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்பாட்டில் நான் வந்து அவர் கண்டு ரொம்ப அசந்தேன். ஏன்னா நான் மாஸ்டர் என்ன மூமெண்ட் கொடுத்தாலும் அவர் ஸ்டைல் ஒன்று ஆடிடுவார். அது பார்க்குறதுக்கு எனக்கு பழைய நம்ம ராமராஜன் கராட்டக்காரன் அப்படி பார்க்குற மாதிரி ஒரு நம்ம இந்த சினிமா மூலமாக நமக்கு ஒரு நல்ல கிராமத்து நாயகன் மறுபடியும் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சங்கரபாண்டி. ஓகே அவர் சார். குணா சார்னு நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இதனோட கதை எழுதியிருக்காரு. அது சொன்னா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். மற்றபடி நம்ம மக்கள் வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து இந்த அளவுக்கு அது எப்போவா இருந்தாலும் அதை நாங்கள் ரசிக்கணும். அது 2K கிட்ஸாக இருந்தும் அந்த பாடல்கள்லாம் ரொம்ப ரசித்தாங்க அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்மளோட மண் சார்ந்த விஷயத்த மக்கள் இன்னும் ஏற்றுக்கிறாங்களே அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு சில இஷ்யூஸ் வந்து நிறைய இடங்கள் வந்துட்டு இருக்கு. நிறைய ப்ரெஸ் மீட்ஸில் வருது, ஒவ்வொரு விதங்களில் வருது. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது விமர்சனங்கள் வந்து படம் ரிலேட்டடாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது வந்தது. உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, விமர்சனங்கள் வந்து இருக்க வேண்டியதுதான், தவறு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ சின்ன படங்கள்லாம் வந்து விமர்சனங்கள் வெளியில் தெரிஞ்ச நிறையா. இப்போ ஒரு படம் வந்தது, இப்போ பெரிய படங்கள் வந்து நிறையா வந்து அவங்க பப்ளிசிட்டியோ மற்ற விஷயங்களோ உள்ள ஆர்டிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அது சீக்கிரம் வந்து மக்கள்கிட்ட டக்குன்னு ரீச் ஆகிடும். அது ஒரு சின்ன படங்கள் வந்து டக்குன்னு வெளியில் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த பெரிய அந்த அளவுக்கு வந்து எல்லா விதமான பப்ளிசிட்டியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியாது. அதனால் அந்த விமர்சனங்கள் இருக்கிறது நல்லது தான். அது கரெக்டான விமர்சனமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அது மொத்தத்தில் நீங்கள் விமர்சனம் தேவை அப்படிங்கிறத ஆமா. சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே சார். ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகாக நம்ம பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த படம் சம்மந்தமான விஷயங்கள். அண்ட் இன்னும் இது மேலும் மேலும் கண்டிப்பாக மக்கள் இடத்துல போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறத there's no doubt சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் us today. தேங்க்யூ. 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 டப்பாங்குத்து மூவி டீம் வந்திருந்தாங்கங்க. ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. டெஃபினட்டாக நீங்களும் வந்து போய் பாருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் உங்களே சந்திக்கிறேன். until then it's tata bye bye from Brinda.